ஏய் மச்சான், பிரகாஷ் எதுக்குடா நம்மள இங்க வர சொன்னா? தெரியலையாடா, அது தெரியாம தான் தேவடு காத்துக்கிட்டு இருக்கோம். டேய் வரான்டா. என்ன பிரகாஷ், எதுக்கு எங்களை வர சொன்ன? என்னடா விஷயம்? சொல்லு மச்சான், எதுக்கு எங்களை வர சொன்ன? என்ன ப்ராப்ளம்? டேய் மச்சான், எல்லாரையும் ஒரே நேரத்துல வர சொன்ன உடனே நாங்களாம் பயந்து போயிருக்கோம்டா. டென்ஷன் பண்ணாத, என்ன விஷயம்? என்னடா கமுக்கமா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. ரொம்ப சீரியஸான விஷயம் மச்சான். என்ன? சில விஷயங்களை தோத்துட்டா வாழவே தோணாது, செத்துருவோம்ல. என்னடா சொல்ற? இன்னைக்கு ஆள் நான் கொடுத்த லெட்டரை வாங்கிட்டா மச்சான். டேய் கொஞ்சம் அமைதியா இருங்கடா. என்ன சொன்ன? ஏய் இன்னுமா புரியல? என் மனசுல இருக்க எல்லாத்தையும் எழுதி லெட்டரா கொடுத்தல, லவ் லெட்டர், அத வாங்கிட்டா. அட பாவி, லவ் லெட்டரா? இத சொல்றதுக்கு தான் பயங்கரமான விஷயம் லைட் ஹவுஸ்ல 9வது மாடிக்கு வந்து நிக்க சொன்னியா? விடுமா, கோச்சிக்காத. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு மச்சான், கேட்கவே சந்தோஷமா இருக்குடா. சூப்பர் சூப்பர் மச்சான். ஹலோ ஹலோ ஹலோ, என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குதா? ஒரு இளைஞன் காதல்ல ஜெயிச்சிருக்கான். இதை விட வேற என்ன வேணும்? இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. இது ஒரு சின்ன மேட்ரு, இதுக்கு போயா இப்படி? விடு பாரதி, எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்கான். என்னடா நல்ல விஷயம்? யாரோ ஒரு பொண்ணு கிட்ட லூஸ் தனமா லவ் சொல்லிட்டு வந்திருக்கான், அதுக்கு போய் இவ்ளோ அழுத்திக்கிறீங்க? ஏய் பாரதி, என்னது இது? மிகப்பெரிய சாதனை இல்லையா? நண்பன் லவ்ல சக்சஸ் ஆயிருக்கானே, அது சந்தோஷம் இல்லையா? அவன் நல்லா வர வேணாமா? ஓ மை காட், ரொம்ப ஓவரா பண்றாங்கடி. வயித்தெரிச்சல் மச்சான், நீ ஒண்ணும் கோவப்படாத. பொறாமையில வயித்துல ஸ்டவ் பத்த வச்சிருக்காங்க, அவங்கள விடு. சரி, லெட்டர் வாங்கணும் ஆள் என்ன சொன்னான்? டேய், லெட்டர் வாங்கணும் ஆள் என்ன சொன்னான்னு கேட்டா பட்டனை கழட்டிட்டு இருக்க. இன்னும் ரிப்ளையே வரல மச்சான். ரிப்ளையே வரலையா? அதுக்குள்ள இவ்ளோ ஆர்ப்பாட்டமா? என் சந்தோஷத்தை டெலீட் பண்ணாத வருஷா. நான் லெட்டர் கொடுத்த அந்த நிமிஷம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒதரெல்லாம் இருந்திருக்குமே. ஏய் எப்படி கரெக்டா சொன்ன? நான் லெட்டர் கொடுக்க போயிட்டு இருந்தேன், அவ எதிரில் நின்றுட்டு இருந்தா. வா, என்ன அழகு தெரியுமா? அவ எதிரில் நிக்கிறா, நான் அப்படியே மெய்மறந்து போறேன். ஆனா இதுதான் டெட்லைன், இன்னைக்கு நான் கொடுத்தே ஆகணும். தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவ பக்கத்துல நான் போனேன். அப்படி பூ மாதிரி அந்த லெட்டர் வாங்கிட்டாடா. அவ பார்வை, அந்த கண்கள், சான்ஸே இல்லடா. அவன் மட்டும் எனக்கு ஓகே சொல்லிட்டானா, லைஃப்ல எனக்கு வேற எதுவுமே வேணாம். டேய் ஓவரா சீன் போடாதடா. லாஸ்ட் மந்த் ஏதோ யுஎஸ்க்கு வீசா கிடைச்சா போதும், லைஃப்ல வேற எதுவும் வேணாம்னு சொன்ன. எஸ், அது வேற இது வேற. காதலுங்கிறது அதோட பெருசு இல்லையா? யூ நோ சம்திங், அவன் எனக்கு கிடைப்பான்னா எனக்கு யூஎஸ் கூட வேணாம். தோடா அந்த அளவுக்கு லவ் ஆயிடுச்சா? ஆள் எப்படி எங்களை விட அழகா? ஐயோமா,
உங்களோட மட்டும் அவளை கம்பேர் பண்ணிடாதீங்க. ஏய்! ஓகே ஓகே, கோச்சிக்காதீங்க. தட்ஸ் a fact. ஏய் கூல் கூல் கூல். அவ பார்க்க பேரழகியா இருப்பா, தேவதை மாதிரி இருக்கும். அவ அழக வர்ணிக்கிறதே கஷ்டம். அவ 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 அவதான். அவன் சொல்றியே, பேரே அவதானா? இல்ல பேரே வைக்கலையா? ஏய், பேரழகின்னு சொல்றேன், பேர் இல்லாம இருப்பா. அவ பேரை கேட்டா கேட்டுட்டே இருப்போம், திரும்ப திரும்ப கேட்கணும் போல இருக்கும், எப்பவும் அதை சொல்லணும் போலயே இருக்கும். அப்படி என்னதாண்டா பேரு, சொல்லி தொலை. மாயா 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 மாயா. ஏ சொல்லு, முதல்ல அவளை எங்க பார்த்த சொல்லு. எங்க பார்த்தேன் தெரியுமா? அது ஒரு gift ஷாப், ஃப்ரெண்டுக்கு gift வாங்கலாம் நான் போயிருந்தேன். அங்கதான் நான் பார்த்தேன். அவங்க அம்மாவோட அவளும் வந்தான். பேரழகின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அம்மா இல்லம்மா, இங்கே இரு, வரேன். அதை எடுத்து கொடுக்கணுமா? நான் எடுத்து கொடுத்தது பொம்மை குதிரை தான், ஆனா வானத்திலிருந்து அந்த நிலாவையே கையில் எடுத்து கொடுத்த சந்தோஷம். மாயா, வரேம்மா. தேங்க்யூ. தேங்க்யூங்கிற ஒரு வார்த்தை அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கணும்னு எனக்கு அப்பதான் தெரியும். போகும்போது திரும்பி வேற பார்த்துட்டு போனோம். என்னால அதுக்கப்புறம் அங்கே நிற்க முடியல, அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். கிரேட் ராமச்சான், நீ மேல சொல்லு. என்னத்த மேல சொல்றது? இவன் கிஃப்ட் ஷாப் போயிருக்கான், அவளும் அங்க வந்திருக்கா, அவ ஹெல்ப் கேட்டிருக்கா, இவன் பண்ணிருக்கான், அவ்வளவுதான். இதுல லவ் எங்க இருக்கு? உருகிற அளவுக்கு என்னடா இருக்கு இதுல? ஏய், சில ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் தெரியும். மச்சான், நீ சொல்றது மத்தவங்களுக்கு புரியுதா இல்லையோ, எனக்கு புரியுது. நீ மேல சொல்ற. அதுக்கப்புறம் என்னால் நார்மலாகவே இருக்க முடியலடா. எப்பவும் அவளை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும். அவள் எங்கே போனாலும் அவளையே ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவளை ஃபாலோ பண்ணுறது என் வேலையாகிடுச்சு. அவள் எப்போ வருவா, எங்கே வருவா, எப்படி வருவான்னு அவளுக்காக மணிக்கணக்காக காத்துட்டு இருந்தேன். எனக்கு அவள் தான் சாமி, அவள் வீடு தான் எனக்கு கோவில்னு ஆயிடுச்சு. டிசம்பர் குளிர்ல அவளுக்காக நடுங்கிட்டு காத்துட்டு இருந்தேன். எனக்கு அப்போ இருந்த ஒரே ஆர்வம் அவ முகத்தை பார்க்கணும். நான் ரொம்ப நேரம் காத்திருந்தது வீண் போகல. அவ வெளியே வந்தா. இலையில இருந்த பனித்துளிய தட்டி விட்டு ரசிச்சா. அவ செய்யற ஒவ்வொன்றுமே கியூட்டா இருந்துச்சு. அப்புறம் மெதுவா கிட்டார் எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சான். அழகான பொண்ணுங்கன்னா அவங்க எப்பவுமே கவிதை தான். ஆனா மாயா மாதிரி ஒருத்தி லேசானா பண்ணில அந்த ஜன்னல் பக்கம் கிட்டாரோட உட்காந்துட்டு இருக்க காட்சி, அதை வர்ணிக்க வார்த்தை போதாது. அவ தன்னை மறந்து கிட்டார் வாச்சிட்டு இருந்தா.
ஜன்னலை தாண்டி அது எனக்கு கேட்கல, ஆனாலும் என்னை மறந்து அவளை ரசிச்சு கேட்காத அந்த மியூசிக்கை நான் கேட்டுட்டே இருந்தேன். அந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இனிய நாள். அன்னைக்கு அவ ஆட்டோல போயிட்டு இருந்தா, எங்கன்னு தெரியல, ஆனாலும் நான் ஃபாலோ பண்ணேன். அவளை பத்தி முழுக்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் என்ன அவன் பின்னாடியே போக வச்சுச்சு. வழக்கம் போல அன்னைக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. அவ அற்புதமா கிட்டார் வாசிப்பான்னு தெரியும், ஆனா ஜெர்மன் கிளாஸுக்கும் போவாங்கிறது உண்மையாலுமே பெரிய விஷயம். பாய். இவ்வளோ டேலண்டான ஒரு பொண்ணு பார்க்குறதே அபூர்வம். அவளோட திறமை அதோட முடியல. அவள் டெய்லியும் பார்க்குக்கும் வருவாள். அவள் ஒரு பிளேயர். அவளுக்கு செட்டில் ஆட தெரியுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அதில் அவள் காட்டுற வேகம், அந்த திறமை, அது மெய்சிலுக்க வச்சுச்சு. மாயாக்கு அவர் தான் கோச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அவ போட்ட சர்வீஸை அவர்னால டச் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு திறமையா விளையாண்டா. என்னோட லவ்வர் இவ்வளோ டேலண்டா இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மச்சான், அற்புதம், அட்டகாசம், அமேசிங்டா. நீ சொல்றத கேட்கவே கவிதை மாதிரி இருக்குடா. ஆமாண்டா, ஒரு பொண்ணு அழகாவும் இருக்கா, திறமையாவும் இருக்கானா கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. அமேசிங்டா. உண்மைதான் மச்சான். பொதுவா சொல்லுவாங்க அழகு இருந்தா அறிவு இருக்காதுன்னு. இவங்கள மாதிரி கரெக்டா சொன்ன மச்சான். அறிவு இருந்தா அழகு இருக்காது. உன்ன மாதிரி பாவி, முட்டு கொடுக்குற மேலே முட்டையை வீசிறியாடா. சர்றா. ஆனா மாயா கிட்ட அழகும் அறிவும் ரெண்டுமே ஒன்னா இருக்குடா. கிட்டார் வாசிக்கிறா, ஜெர்மன் கிளாஸ் போறா, செட்டில் ஆடுறா. இன்னும் தெரியாத டேலண்ட் எவ்வளவோ இருக்கலாம். நிஜமாவே கிரேட் இல்ல? என்ன கலாய்ப்பா? பின்ன என்னடா, காசு இருந்தா கழுத கூட தபேலா வாசிக்கும், ஜெர்மன் கத்துக்கும், ஷட்டில் கூட ஆடும். ஒரு பொண்ணு இதெல்லாம் பண்றது சாதாரண விஷயம். இதுல ஃபீல் பண்ண என்ன இருக்கு? நோ வே. என்ன நோவே? திறமைய காட்டுறன்ற பேர்ல அவ தன்னோட பணக்கார திமிரை தான் காட்டுறா. எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. போதும். மாயா ரொம்ப அழகு, ஏஞ்சல் மாதிரி இருப்பா. ரொம்ப திறமையானவ கூட. ஓகே டென்ஷன் ஆகாத. மாயா ரொம்ப டேலண்டட் தான், நாங்களும் ஒத்துக்குறோம். ஆனா அழகின்னு எப்படி சொல்ற? நாங்க எதை வச்சு நம்புறது? போட்டோ இருக்கா? அவளுக்கே தெரியாம நான் எடுத்த போட்டோ. இந்தா பாரு. எப்படி? ஓகேடா, கியூட்டா தான் இருக்கா. அழகே இந்த அளவுக்குனா எந்த அளவுக்கு டேலண்டா இருப்பா யோசிங்க. அர்ச்சனை பண்ணணும். பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு மாயா. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. குடும்பானாம் ஸ்ரமதீரிய விரிவிஜய ஆயுளாரோக்கியஸ்வரியான விவர்த்தியர்த்தம் தர்மார்த்த காமியமோட்ச சதுர்வித பலபுருஷார்த்த சித்தர்த்தம் துர்கா பரமேஸ்வரியம் பிஹா பரிபூர்ண கிருபாகடாத் உலகீத்யர்த்தம் யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மீ ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்யை நமோ நமः யாதேவி சர்வபூதேஷு துர்கா ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்யை நமோ நமः
या देवी सर्वभूतेषु वाणिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके இந்தா, போடு. दुर्गा परमेश्वरी विजयाय नमः आद्यसुन्दरी सदादि प्रसादं नित्यसौन्दर्यात्मस्तु கொஞ்சம் இருமா கனி எடுத்துட்டு வந்து தரேன். க்ஷேமமா எந்த கஷ்டமும் இல்லாம நன்னா இருக்கணுமா. சாமி தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ இன்னும் குழந்தையாவே இருக்கா. பரவாயில்லம்மா, அந்த அம்பாலே வந்து பிறந்திருக்கா. அவளை வேண்டிக்கங்க, க்ஷேமலாபத்தோட இருப்பாம்மா. சரி, வாம்மா, வா வா வா. அக்கா உங்களேதான். ஏ அம்மா, என்னக்கா பண்றீங்க? கோவிலுக்கு வரவங்க தான் மணி அடிக்கணும், போறவங்க அடிக்க கூடாது. ஏன்? ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனா பொறுப்பு தானே காலிங் பில் அடிப்போம். வரப்ப அடிச்சா சிரிப்பாங்க, கிண்டல் பண்றதா நினைப்பாங்க. அப்படிதானக்கா கோவில்லையும். வரப்போ மணி அடிச்சுட்டு உள்ள வரணும், போறப்போ சாமி கும்பிட்டுட்டு உத்தரவு வாங்கிட்டு போகணும். மா அதானே கரெக்ட். இனிமே நான் சொன்னபடி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே? சரிம்மா. மா அந்த அக்காக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. தப்பு மாயா, தெரியாதவங்க கிட்ட அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஐம் சாரிம்மா. என்ன சாரி? வர வர உன் சேட்டைக்கு அளவே இல்லாம போச்சு. அந்த பூசாரி கிட்ட அப்படியே நடத்துப்ப? உன் குறும்புத்தனத்தை எல்லாரும் பொறுத்துக்க மாட்டாங்க. நீ எனக்கு தான் செல்லம், அதை புரிஞ்சுக்க. ஓகேம்மா, கோச்சுக்காத. இனிமே நான் கரெக்டா நடந்துக்கிறேன், சரியா? சரி, வா வா. மா கால்லாம் வலிக்குது, நீ போய் சுத்திட்டு வா. கோயிலுக்கு வந்துட்டு பிரகாரத்தை சுத்தல்னா எப்படி? வா ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா. சரி, அப்ப இங்கே உட்காரு, நான் போயிட்டு வரேன். உனக்கு எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்க, சின்ன பொண்ணுகிட்ட போய் சண்டை போடுற வெக்கமா இல்ல உனக்கு? திமிர் பிடிச்சவ எப்படி உட்கார்ந்திருக்கா பாரு. உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டியா? அழகா வாட்டர் சட்டமா இருக்குன்ற கொழுப்பா? பாருடி பாரு, இவ எப்படி அழறான்னு பாருடி. ஏமா அந்த பொண்ணு கிடைச்சா என்ன வேணாலும் பண்ணுவியா? எங்களுக்கும் கை இருக்குடி. அடிக்கவா? நான் உன்னை அடிக்கவா? அடிக்கவாடி உன்னை. நிறுத்துங்க, ஏமா திட்டுறீங்க? ஏன் அடிக்க வரீங்க? யாருமா நீ? இவளுடைய அம்மா. இதான் பொண்ணை வளர்க்குற லட்சணமா? ஏய் அழாதம்மா, எழுந்திரிமா. வலிக்குதா? பாரு. என்ன
என்னாச்சுமா? குழந்தைகிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி தரலையா நீங்க? இதான் புள்ளைய வளர்க்குற லட்சணமா? கோவப்படாதீங்கம்மா. முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. என் பொண்ணை போட்டு தலையில கொட்டி இருக்காங்க, கண்ணத்துல போட்டு அரைஞ்சிருக்காங்க. பாருங்க கண்ணு எப்படி சவந்திருக்குன்னு. கேவலம் ஒரு வாழைப்பழத்துக்காக இந்த அடி அடிச்சிருக்காளே, இவன் நல்லா இருப்பாளா? இவ என்ன மனுஷியா இல்ல காட்டு மிராண்டியா? கோயிலுக்கு வந்த இடத்துல இப்படி நடந்துக்கிறா? என் பொண்ணு அடிச்ச உன் கை விளங்காம தாண்டி போகணும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நல்ல நாள் அதுவுமா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னங்க பேசுறீங்க? 5 ரூபாய் தின்பண்டா, அதுக்காக இப்படி குழந்தை அடிக்கலாமா? கோவப்படாதீங்க, என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன். என்னத்த விசாரிக்கிறது? இதே வேற ஆளா இருந்தா தோலை உரிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. என்னாச்சு அம்மோ? எதுக்கு அந்த குழந்தைய அடிச்ச? சொல்லு, என்னாச்சு? வாயை திறக்கறாளா பாருங்க. அம்மா, அம்மா, ஏன் அழுதுட்டு இருக்க கண்ணு? இங்க பாரு அம்மா, பாரு, அழாத. அடிக்கலம்மா, நீ இங்கே உட்கார சொன்னல, நான் இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் அவளை பார்த்தேன்னா அவளை என்ன பார்த்தாளா? நான் வச்சிருந்த பழத்தை வேணுமான்னு கேட்டேன். இப்படி இப்படி வேணும்னு தலையாட்டினா. அவளும் என்ன மாதிரி சின்ன பொண்ணு தானே. போன போதுன்னு கொடுத்தம்மா, அவ அதை காக்க கடி தானே கடிக்கணும். அவ அதை அப்படியே கடிச்சு சாப்பிட்டாமா. அவ எச்சல் பண்ணது நான் எப்படிமா சாப்பிட முடியும்? சரி, நீ அதை எச்சல் பண்ணிட்ட, வேற கூடன்னு கேட்ட, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாமா. அதுக்கு தாமா அவளை அடிச்சேன். நான் லைட்டா தாமா அடிச்சேன், அதுக்குள்ள ஆண்டியை கூப்பிட்டுட்டா. என்ன இது? வயசுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்ல. ஏதாவது பிரச்சனையா? இந்த ஆண்டி ரொம்ப திட்டுறாங்கம்மா. கையை ஒடிப்பேன், கண்ணு தொடுவேன், போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுப்பேன்னு சொல்றாங்கம்மா. நானும் சின்ன பொண்ணு தானே, தெரியாதனமா தானே அடிச்சேன். சரி சரி சரி, இத பாரு, இத பாரு அம்மா, அழக்கூடாது. இது பாரு, அம்மா வந்துட்டல. பாவம், மூளை வளர்ச்சி இல்லாத பொண்ணு போல இருக்கு.